ஜாக்குலின் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டாக வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொண்ணை அழிக்கிறதுக்காக இல்லைன்னா தோக்கடிக்கிறதுக்காக நீங்கள் என்ன முயற்சி வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய பர்சனல் கேரக்டரை வச்சு, ஒருத்தரோட பர்சனல் கேரக்டரை வச்சு தான் வந்து உன்னை நான் தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஜாக்குலின் சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரஜின், சாந்திரா, திவ்யா. ஸோ இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயே வந்து பாருனா இப்படி தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தான் வந்து ஜாக்லின் கேட்குறாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம் பாரு வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லையா வேண்டாமான்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்குறதுக்கு. ஸோ என்னதான் வந்து பாரு வந்து சொன்னாலும் அவங்கள வந்து தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் வந்து எனக்கு தங்கச்சியாக இருக்க வேண்டாம், இல்லைனா உன்ன மாதிரி தங்கச்சி அக்காலாம் எனக்கு வேண்டான்னு சொல்லும்போது இங்கே பிரஜினோட ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து வைரலாகிட்டுருக்கு. எனக்கு இந்த கேமில் யாரும் அக்காவோ தங்கச்சி இல்லைன்னு தேவையில்லைன்னு சொல்லுது, கரெக்டு, ஓகே. ஆனால் உன்ன மாதிரி தங்கச்சி அக்காலாம் வந்து அவர் என்ன மீன் பண்ணுறாங்க? ஸோ பர்சனாலிட்டியாக பாருவோட பர்சனல் கேரக்டரை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு தயிர் சாதம் இருக்காங்க, உங்களோட தயிர் சாதத்துக்கு நான் வந்து ஊறுகாய் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு பிரஜின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எனவே பிரஜினோட லட்சணத்தையும் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி சீரியல்லாம் வந்து அவர் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. எனவே கரண்ட்லி இப்போ ஜாக்லின் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் விளையாடுங்க, ஆனால் ஒருத்தரோட பர்சனல் கேரக்டரை டீக்ரேட் பண்ணி விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு.